ஹலோ அண்ணா. அண்ணா பேசுகிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தெரிஞ்சவங்க மூலிமா உங்கள்கிட்ட பேசணும்னு கேட்டிருந்தேண்ணா. என் பேர் ஹக்கீம்ண்ணா. சொல்லுங்க ஹக்கீம். அண்ணா ஆக்சுவலாக யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கோம், சேனல் வச்சுருக்கோம். இந்த ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு அவேர்னஸாக அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்குண்ணா. வாய்ஸா? எப்படி வாட்ஸ்அப் அனுப்பிச்சா போதுமா? வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா போதும்ண்ணா. அதுவும் அவரோட வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சிருக்கேண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பெரிய ஹெல்ப்ண்ணா அது. சூப்பர் நண்பா. நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பார்த்து பண்ணுங்க. உண்மையிலே விஜய் சாரோட வாய்ஸா இது? உங்களுக்கு தெரியாத ஏஐ பற்றி ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்கள்லாம் இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏஐ பற்றி ரொம்ப முக்கியமான டேஞ்சரஸான பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஏஐ பற்றி ரொம்ப 3 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஃபேஸ் ஸ்வாப்பிங். இந்த ஏஐ ஃபேஸ் ஸ்வாப்பிங்கில் உங்களுடைய ஃபேஸை வேறொருத்தருடைய உடம்புல ஃபிக்ஸ் பண்ணி அது நீங்கள் தான் காட்ட முடியும். இந்த விஷயத்தை என்டர்டைன்மெண்ட்டுக்காக நிறைய பேர் ஒரு சூப்பர் ஹீரோவோட உடம்புல அவங்களுடைய ஃபேஸ் கிட்ட வச்சு நிறைய எடிட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாவோ இல்லைனா இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் அது என்டர்டைன்மெண்ட்டுக்கு பண்ணுற வரைக்கும் ஓகேங்க. யாராவது சீரியஸாக, அதாவது ஒரு 18+ கண்டென்ட்டில் உங்களுடைய ஃபேஸை யூஸ் பண்ணி இது மாதிரி மார்க் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நினச்சி பயப்படாமல் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் யாருக்கும் ஃபோட்டோ அனுப்பாமல் உங்கள் ஃபோட்டோவை மார்க் பண்ணி இந்த மாதிரி உங்களை பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா மாற வேண்டியது நீங்கள் கிடையாதுங்க, அவங்க தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு போலீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃபோட்டோ எங்கே லீக் ஆனாலும் அவங்க அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் மூலயமா உங்க ஐடென்டிட்டியை கண்டிப்பாக அவங்க காப்பாற்றுவாங்க. பிளாக்மெயில் யார் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறத கேட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இல்லாமல் உடனே நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம். அதை தாண்டி இந்த பிளாக்மெயில் பண்ணுறவங்க சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அப்போ உங்கள் வாழ்க்கையும் போகும், ஃபியூச்சரில் நீங்கள் கேள்விக்குறிக்கு ஆளாவீங்க. முன்னாடிலாம் ஒரு சில கம்பெனிஸ் தான் இந்த பவர்ஃபுல்லான டூல்ஸே வச்சுருந்தாங்க. இந்த ஏஐ உடைய ஃபாஸ்டஸ்ட் டெவலப்மெண்ட்னால மொபைல் வச்சிருக்கிற ஒரு ஆள்கிட்டையுமே இப்போ இந்த டூல் இருக்குது. அதை அவங்க நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த உலகத்தில் நல்லவங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கிற யாருமே உண்மையிலே நல்லவங்கன்னு ஆயிட மாட்டாங்க. உங்களுடைய ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா கூட இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபோட்டோவை சேஃபாக வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட்டாக ஏஐ வாய்ஸ் க்ளோனிங் பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஃபேஸ் ஸ்வாப்பிங் மெத்தட் இருக்குல்ல, அது கூட ஒரு நார்மலான மெத்தட் தாங்க. ஆனால் இந்த வாய்ஸ் க்ளோனிங் மெத்தடு கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள்ஸுடைய வாய்ஸை கலெக்ட் பண்ணி அவங்கள மாதிரியே பேசி உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், ஏன் உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டியாக கூட இருக்கலாம். இந்த வாய்ஸ் க்ளோனிங் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற வாய்ஸ் எல்லாமே உங்களை பிளாக்மெயில் பண்ண யூஸ் ஆகாதுங்க. உங்ககிட்ட ஏமாற்றி பணம் பறிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி நான் சொல்கிறத விட நம்ம தளபதி அண்ணா விஜய் சாரே சொல்லுவார், கேளுங்க. நண்பி, நான் உங்கள் விஜய். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த திரையுலக பிரபுகளுடைய வாய்ஸை பயன்படுத்தி நிறைய ஸ்கேம் நடக்கிறத கேள்விப்பட்டேன். மக்கள் அதால் கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நமக்கு தான் மக்கள் கஷ்டப்பட்டால் பிடிக்காது, நம்ம அதை கண்டிப்பாக கேட்டு ஆகணும். இந்த மாதிரியான வாய்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நண்பா காசு பிடுங்குவாங்க. சில சில வேலை பார்க்கறதுனால நம்மளுடைய பணம், நம்ம சேர்த்து வைக்கிற பணங்கள் நஷ்டமடையுது. அதனால் எல்லோரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி விஜய் வாய்ஸில் பேசுகிறேன், இல்லை மறுத்த எல்லா சூப்பர் ஸ்டார் அவங்க வயசுலலாம் பேசுகிறேன்னு சொல்லி அவங்க நம்பி நீங்கள் காசு கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட இருந்து காசு வாங்கி உங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய தேவைகள் அவங்களுக்கு இருக்காது. அதுதான் உண்மை. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நண்பா. நன்றி. இதுக்கு முன்னாடி ஏஐ சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி கான்செப்டை பார்த்த நிறைய பேர் இது ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்லேயே இருக்கிற அம்மா அப்பா இதை உண்மைன்னு தான் நம்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஏஐ அவேர்னஸ் வரவே இல்லைங்க. ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு அவங்க கிட்ட காட்டி ஏஐ பற்றின அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க.
ஹாய், ஐம் அப்துல்லா, வீடியோ எடிட்டர் அண்ட் டெக்கோஸ் தமிழ் யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஒரு வாய்ஸை எப்படி க்ளோன் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வாய்ஸ் க்ளோனிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளால வாய்ஸ் க்ளோனிங்கை பேசிக் லெவல்லே பண்ண முடியும். அதாவது இந்த பிட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி. இது எல்லா சாஃப்ட்வேர்லுமே இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு ஆப்ஷன் தான். அந்த பிட்சுங்கிற ஆப்ஷனை நீங்க ரொம்ப கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ராக் வாய்ஸ், அதாவது கல்லு பேசுற மாதிரி வாய்ஸ் கிடைக்கும். இதுவே அந்த பிட்சை ரொம்ப அதிகப்படுத்திங்க அப்படின்னா இதுதான் வாய்ஸ் க்ளோனிங்கோட ரொம்ப பேசிக் லெவல். எப்படி நம்ம இந்த பிட்ச் ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா 2 வாய்ஸை உருவாக்க முடியுதோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. டோன், ஆக்சென்ட், ஸ்பீக்கிங் ரிதம், வாய்ஸ் டெக்ஸ்சர், பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடர்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நமக்கு யாரோட வாய்ஸ் வேணுமோ அவங்களுடைய வாய்ஸுமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு ஏஐ டூலோட பேர் தான் ரீப்ளே. இது ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண ஃப்ரீ சாஃப்ட்வேர். இந்த ஒரு ஏஐ டூல்குள்ள உங்களுக்கு யாரோட வாய்ஸை க்ளோன் பண்ணணுமோ அந்த வாய்ஸை நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த 5 ஸ்லைடர் இருக்கக்கூடிய டேட்டாவை அந்த ஏஐ டூல் அனலைஸ் பண்ணி அதை ப்ராப்பரா சேவ் பண்ணிடும். அதுக்கப்புறமா அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி உங்களுடைய வாய்ஸை அந்த வாய்ஸை மாத்திக்கலாம். இப்படிதான் இந்த வாய்ஸ் க்ளோனிங் ஒர்க் ஆகுது. அண்ட் தேங்க்யூ ஹக்கீம் ப்ரோ, ஐ எம் வெரி கிளாட் டு பி பார்ட் ஆஃப் திஸ். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது என்ன உங்களோட எடிட்டரை ஹையர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கனெக்ட் வித் மிஸ்டர் எடிட்டர் .pro அப்படிங்கிற என்னுடைய போர்ட்ஃபோலியோல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ நைஸ் டே, பை. ஏஐ ஃபேஸ் ஸ்வாப்பிங்கையும் ஏஐ வாய்ஸ் க்ளோனிங்கையும் மிக்ஸ் பண்ணா என்ன வரும்னா டீப் ஃபேக் வரும். டீப் ஃபேக்னா என்னன்னு வயசு பசங்க நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி தெரியாதவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்து ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அவங்க ஒரு ஃபேக்கான பர்சனாக கூட இருக்கலாம். அவங்க அனுப்புகிற ஃபோட்டோஸும் வீடியோஸும் அவங்க அனுப்புகிற வாய்ஸ் நோட்ஸுமே ஃபேக்காக இருக்கலாம். ஒரு பர்சனையே, அதாவது அவங்களுடைய ஃபேஸ் அண்ட் அவங்களுடைய வாய்ஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரியல் பர்சனை உங்ககிட்ட காட்டுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் டீப் ஃபேக். இந்த டீப் ஃபேக்கை யூஸ் பண்ணி நிறைய பேர் தப்பான வழியில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இல்லாத ஒரு பொண்ணை உருவாக்கி இல்லைன்னா இன்டர்நெட்ல இருந்து ஏதாவது ஒரு பொண்ணுடைய போட்டோ எடுத்து அந்த பொண்ணுக்கு ஏஐ மூலியமா அசைவை கொடுத்து அதை 18+ ஜென்ரேட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லையும் இன்டர்நெட்லையும் வீடியோஸா மாத்தி ரிலீஸ் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏஐல கிரியேட் பண்ண எக்கச்சக்கமான ஐடி இன்ஸ்டாகிராம்ல இருக்குங்க. நிறைய பேர் நம்ம ஏஐயை தான் பார்க்குறோன்னே தெரியாம ஏதோ ஒரு பொண்ணுன்னு நினைச்சு அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காசு கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஏஐல நிறைய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுங்க. நீங்க பார்க்குற நிறைய விஷயம் இன்டர்நெட்ல ஃபேக்காக தான் இருக்கு. அண்ட் உங்ககிட்ட பணத்தை பறிக்கிறதுக்காக ஆம்பளை பசங்களே பொம்பளை பசங்க மாதிரி பேசி அந்த வாய்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களை லவ் பண்றதா சொல்லி ஏமாத்தி உங்ககிட்ட இருக்கிற காசை கறந்துட்டு உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இன்டர்நெட் முழுக்க நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ ஏங்க இந்த மாதிரி ஒரு 18+ வீடியோவை உருவாக்கி ஒன்லி ஃபேன்ஸுங்கிற ஒரு சில வெப்சைட்ல விட்டு டாலர்ஸ்ல சம்பாதிக்கிறவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. ஆல்ரெடி ஏஐ பத்தி தெரிஞ்சவங்க இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஏஐ பத்தி தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஏஐ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா டெவலப் ஆயிருக்குன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறதா ஒரே விஷயம் தான், உங்களுடைய சரௌண்டிங்லயோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இந்த மாதிரி விஷயம் நடந்தா அவங்கள ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏஐ உலகத்துல சேஃபா இருங்க. உங்க டேட்டா உங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது உண்மை கிடையாது. ஸோ நம்ம மூணாவதா பார்க்க போற பாயிண்ட் என்னன்னா, இந்த ஏஐனால நமக்கு தண்ணி பஞ்சம் வருமா? இது ஒரு பெரிய டாபிக். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. என்னடா ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தானே திடீர்னு ஏஐ தண்ணி பஞ்சம்ங்கிறான், என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா இந்த ஏஐக்கும் இந்த தண்ணிக்கும் ஒரு பெரிய சம்பந்தமே இருக்குங்க. ஏஐனா உங்களுக்கு வேணா அது சாஃப்ட்வேரா தெரியலாம். ஆக்சுவலா அந்த ஏஐ ஓன் பண்ணியிருக்கிற கம்பெனிக்கு அது ஒரு ஹார்ட்வேர். அதாவது டேட்டா சென்டர்ஸ்ல தான் ஏஐ உடைய சோர்ஸே இருக்குங்க. அங்கதான் நீங்க கேட்கிற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரும் ப்ராசஸ் ஆகி உங்க மொபைலுக்கோ இல்ல உங்க கம்ப்யூட்டருக்கோ வருது. இந்த ஏஐக்கு பின்னாடி ஒரு பெரிய டேட்டா சென்டர் நெட்வொர்க்கே இருக்கு. ஒரு டேட்டா சென்டரும் பல மில்லியன் லிட்டர்ஸ் வாட்டரை யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு டேட்டா சென்டரும் ரொம்ப ரொம்ப சுத்தமான தண்ணியை யூஸ் பண்ணி அவங்களுடைய டேட்டா ஹப்பை வந்துட்டு கூல் டவுன் பண்ணிக்கிறாங்க. நீங்க கேட்குற கொஸ்டின் அந்த குவரிஸ்லாம் இருக்குல்ல, அதோடைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ற அந்த டேட்டா சென்டர்ல எக்கச்சக்கமான ஹார்ட்வேர்ஸ் இருக்குங்க. அந்த ஹார்ட்வேர்ஸ் ஓவரா ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை மேனேஜ் பண்றதுக்காக ரொம்ப சுத்தமான குடிநீரை அவங்க அந்த டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணி அதுல இருக்கிற 80% தண்ணி எவாபரேட் ஆகி மேல போயிடும். பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி திரும்பவும் அவங்க அந்த ஏரியிலேயே விட்டுருவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான தண்ணியை எடுத்து இந்த டேட்டா சென்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இதனாலேயே தண்ணி பஞ்சம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. எதுக்கு சுத்தமான தண்ணீரை தான் யூஸ் பண்ணுமா, கடல்ல இருந்து தண்ணி எடுத்துக்கலாமே நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆக்சுவலா இந்த டேட்டா சென்டர்ல ரொம்ப சுத்தமான தண்ணியை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உப்பு தண்ணியோ இல்லைன்னா அதிகமா மினரல்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற அந்த மாதிரி தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணா அது எவாபரேட் ஆகும்போது எக்கச்சக்கமான டஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் அண்ட் சால்ட் பார்ட்டிகல்ஸையும் விட்டுட்டு போயிடும். அது அந்த டேட்டா சென்டரை மொத்தமா பாலாக்கிடும். அதனால ரொம்ப கிளியரா இருக்கிற குடிக்க உகந்த தண்ணியை தான் இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த மூணுமே ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக், அதனால தான் அதை பற்றி மட்டுமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கைஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை டெக் சம்மந்தப்பட்டு எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட நாங்கள் கண்டிப்பாக அதை கொண்டு வந்து சேர்ப்போம். ஸோ நீங்கள் தாராளமாக எங்கள் சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு காட்டுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நான் உங்களை ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.